மாம்பழம் ஐஸ்கிரீம், மேங்கோ ஐஸ்கிரீம். ஹாய், ஹலோ, வணக்கம். தோசை பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். அருமையான மாம்பழம் ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ மாம்பழம் எல்லா இடத்துலையும் கிடைக்கிது இல்லைங்களா? இந்த மாம்பழத்தை வச்சு நம்மளே வீட்டில் சுவையாக, ரொம்ப சுவையாக இல்லை, சுவையாக ஐஸ்கிரீம் பண்ண போகிறோம். அதுவும் சுலபமாக பண்ண போகிறோம். இதுதான் நம்மளுடைய முக்கியமான விஷயம். நல்லா பார்த்துக்கோங்க. 3 தேவையான பொருட்கள் தான் இருக்குது. இதை சுலபமாக பண்ணிடலாம். ஆனால் கொஞ்சம் கவனமாக எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒவ்வொன்றையும் நீங்கள் கவனித்து செஞ்சிங்கன்னா நிச்சயமாக அருமையான ஐஸ்கிரீம் தயாராகிடும். வாங்க ஐஸ்கிரீம் பண்ணலாம். இந்த சுலபமான மாம்பழம் ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, இது பாருங்கள், மாம்பழம்ல துண்டங்களாக அரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்மளுக்கு கட்டியான இந்த மாம்பழக்கூழ் தேவை. அதாவது ரொம்ப கட்டியாக தான் இது இருக்கணும். அதனால் என்ன பண்ணுறோம், அரிந்த துண்டுலேருந்து அதிகப்படியான நீரை எடுத்துடுறோம். அதை ஒரு சின்ன வடியில் போட்டுடலாம். நம்ம பிழிய வேண்டாம். ஆனால் இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது பார்த்திங்களா? நம்ம இதனுடைய சாறு, பழச்சாறு, அது அந்த சாறை நம்ம எடுத்துடலாம். ஏன்னா கட்டியான மாம்பழம் மட்டும் நம்மளுக்கு தேவை. இந்த சாறு முழுவதுமாக வந்துடுச்சு. கட்டியான பழம் நம்மக்கிட்ட தயாராக இருக்குது. இதை நம்ம இப்போ மசிச்சு எடுத்துக்கலாம். பழக்கூழ் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி இதில் என்ன தேவை ரொம்ப முக்கியம்னா, ஃப்ரெஷ் க்ரீம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடையில் கிடைக்கக்கூடிய நல்லா அழுத்தமாக பால் ஏடு இருக்குது இல்லைங்களா? அந்த ஏடு சேர்த்து வைத்து அதில் இருக்கக்கூடிய முழு கொழுப்பு சத்து தான் நம்மளுக்கு இப்போ கொடுக்குறாங்க. அந்த கொழுப்பு என்பதை உபயோகப்படுத்தி தான், நம்ம பாலின் கொழுப்பு தன்மையை உபயோகப்படுத்தி தான் இந்த ஐஸ்கிரீம் பொதுவாக பண்ணுறாங்க. அதனால தான் அது க்ரீமுன்னு சொல்கிறாங்க. அந்த ஃப்ரெஷ் க்ரீமை நல்லா அடிச்சுக்கணும். அதை ஒரு மரக்கரண்டியோ அல்லது ஒரு இயந்திரத்தையோ வச்சு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இந்த ஃப்ரெஷ் க்ரீம் அப்படின்றது இப்போ இந்த ஃப்ரெஷ் க்ரீம் அப்படின்னு கடையில் கிடைக்கிறது முடிந்த அளவுக்கு 30 விழுக்காடுக்கு மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது 30%க்கு மேலே அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? 30 விழுக்காடுக்கு மேலே இருக்கணும் இதனுடைய க்ரீமின் தன்மை. இப்போ நம்ம இந்த க்ரீமை எடுத்துட்டோம். க்ரீமை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். மிக்சர் ஜாரில் விப்பர் அப்படின்ற பகுதியில் வச்சுட்டு இதை போடணும். அல்லது விப்பரை இயக்கி இது போன்ற க்ரீம் தன்மையை பண்ணலாம். அல்லது நம்மக்கிட்ட ஒரு மத்து இருந்தாலும் இதை ரொம்ப அருமையாக செய்து எடுக்க முடியும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, மாம்பழ கூழ் இருக்கு இல்லைங்களா? அந்த கூழின் அதே அளவுக்கான பதப்படுத்தப்பட்ட கெட்டியாக இனிப்பு சேர்க்கப்பட்ட பால், அதாவது கண்டென்ஸ்டு மில்க், அதை இந்த மாம்பழக்கூழோட சேர்த்துடலாம். சர்க்கரை நம்ம தனியாக சேர்க்க வேண்டாம். இந்த இது எவ்வளோ இருக்கோ அதே கூழ் அளவுக்கு நம்ம இந்த கண்டென்ஸ்டு மில்கை எடுத்துக்கணும். அப்படி இது மாம்பழத்துக்கு மாம்பழம் வேறுபாடு ஏற்படலாம். சில மாம்பழங்களில் இனிப்பின் சுவை குறைவாகவும் புளிப்பின் சுவை அதிகமாகவும் இருக்கலாம். அப்படி இருக்கும்பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் அதிகமாக இந்த கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்க வேண்டிய நிலைமை வரலாம். அதனால் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் அதை வாயில் போட்டு பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ரொம்ப கொஞ்சம் சுவை தூக்கலாக, இனிப்பு தூக்கலாக இருக்கணும். ஏன்னா என்ன ஆக போகுதுன்னா, இதை நம்ம ஒரு 250 கிராம் அளவுக்கான க்ரீமோடு சேர்க்க போகிறோம் இல்லைங்களா? அப்போது அது சரியானபடி வரணும். அதற்காக நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட இந்த கூழை சேர்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு தன்மை வரும்போது நம்ம நிறுத்திடலாம். அதாவது அதிகப்படியாக கூழ் இருந்ததுன்னா நீங்கள் நிறுத்திடலாம். ஒரு மாம்பழத்துக்கு, ஒரு மிதமான அளவு மாம்பழத்துக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு 250 கிராம் அளவுக்கான ஃப்ரெஷ் க்ரீம் உபயோகப்படுத்தியிருக்கோம். அதனுடைய கலவை இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. கிட்டத்தட்ட நம்ம தோசை மாவு மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம இதை ஊற்றி வைக்க போகிற பாத்திரத்தில் ஊற்றலாம். பொடியாக அரிஞ்ச நம்மளுடைய மாம்பழ துண்டுகள் இருக்கு இல்லையா, அதை இதுக்குள்ளே போட போகிறோம். இதையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பொடியாக அரிஞ்சிட்டு அந்த வடிகட்டியில் வச்சு இதிலேருந்து
அதிகப்படியான நீரை எடுத்துட்டோம். இந்த பழச்சாறு வந்து கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கும், அதை எடுத்தாச்சு. இப்போ இதெல்லாம் நம்மளுடைய அலங்காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். சாக்லேட் பிடிக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினச்சவங்க இதில் சாக்லேட் துண்டுகளையும் சேர்த்துக்கலாம். இப்படி லேசாக கலந்து விட்டுருங்க. இப்போ குளிர் சாதன பெட்டியில் குளிர் அறை, அதாவது ஃப்ரீசர் ஜோனுக்குள்ளார இதை வைக்க போகிறோம். வச்சு ஒரு சுமார் 8 மணி நேரம் வரைக்கும் இது உள்ளே இருந்ததுன்னா நல்ல சரியான பக்குவத்தில் நம்மளுடைய ஐஸ்கிரீம் தயாராகிடும். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்ன நண்பர்களே, இந்த மிருதுவான ஐஸ்கிரீம் எப்படி வருதுன்னு பார்த்தீங்களா? அப்படியே எடுத்தால் அப்படியே கையில் வர்றது மட்டும் இல்லை, நாக்கில் உருகி ஓடக்கூடிய இந்த சுவையான ஐஸ்கிரீமை நிச்சயமாக செய்து பாருங்கள். இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்து செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறமா திரும்ப வேறு யாரும் வெளியில் போய் ஐஸ்கிரீமே சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு அருமையான ஐஸ்கிரீம், ஆரோக்கியமானதுவாகவும் நம்ம செய்கிறோம் இல்லைங்களா? அதனால் இந்த ஆரோக்கியமான அருமையான ஐஸ்கிரீமை செய்து பார்த்து உங்களுடைய கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. தோசை டு பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை டு பீட்சாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு எல்லாருக்கும் இந்த பதிவை வந்து நீங்கள் கொஞ்சம் பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.